ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு T20 வேர்ல்ட் கப் ப்ரிவ்யூ. அன்புடன் உங்களை வரவேற்கிறது. ஸோ சென்னையில மேட்ச் நடக்க போது இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த கம்பேக்கு தான் வெயிட்டிங். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். பிஃபோர் நம்ம கண்டிஷன்ஸ் உங்க ஓப்பனிங் தாட்ஸ் போறதுக்கு முன்னாடி, சென்னை மக்கள் யாருக்கெல்லாம் ஒரு வேர்ல்ட் கப் கேம், இந்தியா டேக் ஆன் பண்ற ஒரு வேர்ல்ட் கப் கேமை சேப்பாக்ல போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ தயவு செஞ்சு போய் பாருங்க. சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ் who are playing cricket or who are cricket enthusiasts, உங்களுக்குலாம் ஒரு சூப்பர் சான்ஸ். சேப்பாக்ல லைவ் போய் மேட்ச் பார்க்கிறதுக்கு நம்ம இந்தியன் டீம் போய் சப்போர்ட் பண்ணுங்க. ஓப்பனிங் தாட்ஸ் ஸ்பீடாக் கண்டிஷன்ஸோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். என் ஹோல் ஃபேமிலி நாளைக்கு பெங்களூர்லேருந்து போய் மேட்ச் பார்க்கறதுக்கு போகிறாங்க. நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் மேட்சும் போய் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறி பிடிச்ச ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி. இன்னொன்று சொல்கிறேன், டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, 13 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் இங்கே ஜெயிச்சிருக்காங்க. தே ஹேட் ஒன் பேட் டே, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் புவர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளேயிங் 11 செலெக்ஷன். ஒரு செலெக்ஷன் தட் காஸ்டட் தெம் த கேம். அப்படிங்கும்போது ஜிம்பாப்வே இந்தியா ஜெயிப்பாங்களா அப்படின்னு நம்ம இந்தியா சப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு அதுக்கு ஒரு கேள்விக்குறி எழுப்புறது மாதிரியான ஒரு வழி எதுவுமே கிடையாது. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, தெர் இஸ் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் ஃபார் ஜிம்பாப்வே. சிக்கந்தர் ராசா பயங்கர பேய் க்ளோஸ், எனக்கு டெய்லி பேசுவார். நேற்று கூட கேட்டார், சென்னை கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்றாங்க, எப்படி பால் திரும்புதா, என்ன என்ன லென்த் போடணும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அவர் க்ளோஸ். பட் தே பட் நோ சான்ஸ் ஆஃப் பீட்டிங் இந்தியா. தட்ஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன். அகெயின் ஐம் டெல்லிங் யூ, ஐம் நாட் டிஸ்ரெஸ்பெக்டிங் ஜிம்பாப்வே. ஓகே, த ரியல் பீஸ்ட் ஆஃப் இந்தியா வில் கம் இயர். ஸோ இப்போ இங்கே கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ சென்னையில் பாருங்க, உங்களுக்கு ஐபிஎல் 2025ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 163, பேட்டிங் ஆவரேஜ் ஸ்கோரு 169. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. இங்க என்ன இருக்கு, 6 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 187, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 177. ஓகே, அந்த ஒரே ஒரு மேட்ச் யூஎஸ்ஏ நெதர்லாண்ட்ஸ் மேட்ச் தான் வந்து கொஞ்சம் அங்கங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த ஹர்மீத் சிங் போடும்போது பால் மிஸ்பிஹேவ் பண்ணிச்ச ஒழிய, இட் இஸ் நாட் அ ட்ரெடிஷனல் சென்னை பிச். இஃப் யூ அப்ளை யுவர் செல்ஃப் தேர் வில் பி லாட் ஆஃப் ரன்ஸ் ஃபார் த டேக்கிங். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், டு பி ஆனஸ்ட் வித் யூ, த வின்னிங் ஸ்கோர் ஹியர் இஸ் கோயிங் டு பி 182. இங்க 182 இஸ் வாட் யூ ரியலி நீட். இங்கேயும் பவர் பிளேல உங்களுக்கு அந்த 55 வந்தே ஆகணும். பவர் பிளேல இந்த மாதிரி ஒரு ஏரியால உங்களுக்கு கோஸ்டல் ஏரியா எல்லா இதுலயும் சொல்றேன், இந்த மாதிரி ஸ்லோவா இருக்கிற பிச்சஸ்ல என்னதான் வந்து பெட்டரா இருக்கு பிச்சுன்னு நான் சொன்னாலும், இட் இஸ் நாட் அ பேட்டிங் பியூட்டி லைக் அகமதாபாத் ஆர் மும்பை ஆர் சம்வேர் எல்ஸ். லெட் மீ பி வெரி ஆனஸ்ட், கொல்கத்தா. ஓகே, இட் இஸ் பெட்டர் தேன் வாட் இட் வாஸ் இந்த லாஸ்ட் இயர்ஸ் ஐபிஎல். அப்படிங்கும்போது யூ நீட் டு மேக் ஷூர் யூ கெட் அ ஸ்டார்ட் இன் பவர் பிளே. அதுக்கப்புறம் அந்த 7 to 10ல ஒரு கன்சாலிடேஷன் விக்கெட்டே கொடுக்கூடாது. 27, 28 மாதிரி 81 for 2, 82 for 2 வந்துட்டு 11 to 15 ஒரு சின்ன ஆக்சலரேஷன், ஒரு 45 ரன். 45 ரன் வந்ததுன்னா that takes you to 126 for 3 or 4. with your number 8 who can bat, கடைசி 5 ஓவர்ல 55லேருந்து 60 ரன் வந்துடும். that takes you to a score of 182. you can even get more than what I am talking about if you follow this pattern of getting a start in power play and do well in the middle overs. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப பாருங்க, பேஸ் பவுலர்ஸோட எக்கானமி 9.41, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 8.52. இப்ப இங்க உங்களுக்கு என்ன அப்படின்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் எப்படி ஆக்சிலரேட் பண்ணி யூ ஆர் கோயிங் டு ஜஸ்ட் மேக் ஷூர் தேர் இஸ் நோ ப்ரெஷர் இன் த மிடில் ஓவர்ஸ். 6 ஓவர்ல 37 for 2 வந்துட்டீங்கன்னா தென் யூ ஆர் ட்ரைங் டு ஆக்சிலரேட் இயர். அதுதான் கண்டிஷன்ஸை கான்குவயர் பண்றது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 6 ஓவர்ல ஒரு ஸ்டார்ட் வரணும். எந்த டீம் விச் இஸ் கோயிங் டு கெட் தட் பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் இன் த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ், they are going to tick one factor. bowlingல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் எக்கானமி த்ரூ அவுட் த கேம். பள்ளிக்கேலையில 7 to 20 சொன்னேன், இங்க த்ரூ அவுட் த கேம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த 2 மேஜர் வின் ஃபேக்டர் that has also happened in every single game so far that has been played in Chennai for the 6 games. Vicky, please add on your thoughts so that we can move to the playing 11.
இல்ல இந்தியா ஜிம்பாப்வே பீட் பண்ணுவாங்கன்றத எந்த சந்தேகமும் இல்லை யாருக்குமே. பட் ஆனா பீட் பண்றதுக்கு தேர் ஹேஸ் டு பி அ ஃபார்முலா, தேர் ஹேஸ் டு பி அ ரிதம், தேர் ஹேஸ் டு பி அ ப்ராசஸ் மட்டும்தான் எல்லாருமே சொல்றோம். கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கப்பா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கப்பான்னு அடிச்சுக்கிறதே அதுக்கு ஒண்ணுக்கு தான். இந்தியா வந்து கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு 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 செட் பேட்டர்ன், ஒரு செட் ப்ராசஸை கிரியேட் பண்ணணும். மோரோவர் இந்தியா ஜஸ்ட் ஹாவ் டு ஜஸ்ட், அதான் நீங்க சொன்ன மாதிரி இவ்வளோ கேம்ஸ் வின் பண்ணிட்டாங்க, எந்த கேமுமே தோக்கல. ஒரு கேமுக்கு ரொம்ப ரியாக்ட் பண்றோம்னு தோணுது, இன்க்ளூடிங் மீ. நானுமே ரொம்ப என்னப்பா இப்படி தோத்துட்டாங்க அப்படி தோத்துட்டாங்க நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப ரியாக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. பிகாஸ் இந்தியா இஸ் ரொம்ப அந்த சோஷியல் மீடியா லைட் இந்தியா மேல எப்பவுமே உண்டு. இந்தியன் டீம் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, ஜெயிச்சா ரொம்ப தூக்கி வச்சுக்கிறோம், தோத்தா உடனே கீழே போட்டுடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நடுநிலைமையை ஆஸ் ஃபேன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருமே இந்த பிளேயர்ஸ் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. யார் வேணா பார்க்கலாம். அவங்க மனசை புண்படுத்தாம நம்ம எந்த அளவுக்கு ஃபேனா நம்ம ஒரு ஒரு அழகா அந்த டீமை ஃபாலோ பண்றோமோ. இந்த எப்பவுமே வந்து ஒரு டோர்னமெண்ட்ல ஒரு தடங்கள், ஒரு ஒரு லாஸ் வரணும். அது வந்து சூப்பர் எயிட்டோட முதல் கேமே வந்துருச்சுன்னு சந்தோஷப்படணும். அந்த நிக் ஆஃப் த மூமெண்ட், கேம்ஸே இல்லாத போது போய் தோத்துட்டு வெளியில வரதை விட இந்த மாதிரி ஒரு கேம் வந்தோடனே டக்குன்னு மூழ்கிக்கிட்டு அங்கேருந்து பிக்கப் பண்றது தான் புத்திசாலித்தனம் நான் நினைக்கிறேன். இதோட ஹம்பிள் ஒப்பீனியன். சின்ன ஒரு கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடி இருக்கேன், அதோட ஹம்பிள் ஒப்பீனியன். பீடா பிளேயிங் 11 என்னென்னமோ சொல்றாங்க பீடா, இவர் அந்த காம்பினேஷன், இவர் இந்த காம்பினேஷன், அவர் ஆட போறாங்க, இவர் ஆட போறாங்க, இவரை டிராப் பண்ண போறாங்க, இவரு மேல ஆட போறாங்க, கீழே ஆட போறாங்க, என்ன வேணா இருக்கட்டும். பீடாக் சொல்றது பெருமாள் சொல்ற மாதிரி எனக்கு. சோ அதனால நீங்க அந்த பிளேயிங் 11 சொல்லுங்க. இந்தியா எப்படி திங்க் பண்ணுவாங்க, என்ன மாதிரி பிளேயிங் 11 கொண்டு வர போறாங்க, அதுக்கப்புறம் எட்ஜும் கொடுத்துருங்க. என்ன உங்களோட எட்ஜ்ன்றது? நீங்க தானே இப்போ ஒரு ஸ்டார்ட் கொடுத்தீங்க, த ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பால்ஸ் இஸ் 9 பால்ஸ் ஃபார் இந்தியான்னு. அந்த இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. என்னடா வெல்வெட்டு சொல்லி நம்ம கேட்கலன்னா எப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பனிங் டைம் மாத்திட்டாங்க. அதுதான் நம்ம வெல்வெட்டோட பவர். புரிஞ்சுக்கோங்க வியூவர்ஸ். இந்தியாஸ் பிளேயிங் 11 will be Abhishek Sharma is going to open with Chetan, CSK boy, Sanju Samson, number 3 Ishan Kishan, number 4 Surya Kumar Yadav, number 5 Tilak, number 6 Hardik Pandya, number 7 Shivam Dubey, number 8 Akshar Patel, number 9 Arshdeep Singh, number 10 Jasprit Singh Bumrah, and number 11 Varun Chakravarti. Rinku Singh வந்து ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம்ன்றதுனால he has just gone back. That is not the criteria. Even though if Rinku Singh wouldn't have had any problems, Rinku Singh would have been benched in this game. They want to try and see something, whether how they can get this opening partnership going. So Sanju Samson is taking the place of Rinku Singh and Akshar Patel is coming in place of Washington Sundar. இதை நீங்க வந்து ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜிம்பாப்வே பிளேயிங் 11க்கு போலாம். ரொம்ப திருப்பி ஒரு ஸ்டார்ட் சொல்றேன். இந்தியாக்கு இந்த வேர்ல்டு கப்ல ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் அந்த 2 ஓவர்ல வந்தது சஞ்சு சாம்சன் ஆடும்போது தான். 20 ரன்ஸ் நினைக்கிறேன். 20 ரன்ஸ் தான் ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப். சஞ்சு அண்ட் இஷான் கிஷன் ஓபன் பண்ணாங்க. இப்ப நீங்க அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சுன்னு சொல்றீங்க, நானுமே கேள்விப்பட்டேன். பட் ஆனா நான் என்னமோ அந்த சோசியல் மீடியாலாம் பார்த்ததுபடி சஞ்சு நம்பர் 5 ஆட போறாரு. இதே ஓப்பனிங் பேரோட போக 1 ஸ்கை வர போறாரு, 2 திலக் வர போறாரு, அதுக்கப்புறம் 3 டவுன்ல வந்து நம்ம ஆளு சேட்டன் இறங்க போறான்னு சொல்றீங்க. பட் ஆனா ஐ கேன் டெஃபினெட்லி லுக் தெர் இஸ் அ சேஞ்ச் கம்மிங் இன் தி இந்தியன் டீம்ஸ் பேட்டிங் ஆர்டர். எஸ்பெஷலி அந்த டாப் 3ல ஒரு சேஞ்ச், ஒரு ரைட்டை ஃபிட்டிங் பண்ணணும்னு கண்டிப்பாவே ட்ரை பண்றாங்க. 3 லெஃப்டும் போய் ரொம்ப வழிஞ்சிட்டாங்க. அதுல ஒருத்தர் வழிஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இஷான் கிஷன் நல்லா தான் ஆடினாரு, ஒரு மேட்ச் தான் அடிக்கல. பட் 2 பேருக்கும் ரன் வரலன்னும் போது இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நானுமே ஒத்துக்கிறேன், இந்த பிளேயிங் 11 ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அக்சர் திரும்பி வருவாரு கண்டிப்பாக, அதை பத்தி எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நெயில் பண்ணிட்டீங்க பீடாக் இவங்களோட 11. ஜிம்பாப்வே இதுக்கு வந்து ஏடிக்கு போட்டியா என்ன 11 ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜிம்பாப்வே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரையன் பென்னட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஓப்பன் வித் விக்கெட் கீப்பர் மருமானி, ஃபாலோட் பை எ சேஞ்ச் தட் இஸ் கோயிங் டு பி பென் கரன், who is expected to take the place of Musakewa. பென் கரன் யாரும் கிடையாது, நம்ம சாம் கரன் குட்டி சுட்டி குழந்தையோட பிரதர். ஸோ ட்வின் பிரதர் அவரு. ஸோ வந்து இஸ் கோயிங் டு பேட் நம்பர் 3, ஃபாலோட் பை டேன் மேயர்ஸ், ரயான் பல், சிக்கந்தர் ராசா, முன்யோங்கா, பிராட் ஈவன்ஸ், Engarawa, Muzarabani, and it is going to be a toss-up between Graham Creamer and Wellington Masakatsa. அதாவது கிரேம் கிரீமர் அப்படின்னா ஒரு அட்டாக்கிங் லெக் ஸ்பின்னர். ஓகே, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் வாட் தே நீட் இஸ் a spinner who can control the flow of runs. That has been Wellington Masakatsa, even though he has not picked up wickets on cluster.
ஓகே. இந்தியா மாதிரி ஒரு டீமை நீங்க நிறுத்தணும்னா இப்போ நம்ம சொல்ற இதுபடி பார்த்தா, இப்போ நான் சொல்ற பேட்டிங் ஆர்டர்ல வந்துட்டு சிவம் துபே நம்பர் 7 சொல்றேன் அப்படின்னா, தட்ஸ் அ பிளேயிங் 11. ஐம் டெல்லிங் யூ தெர் இஸ் அ குட் சான்ஸ் தட் சிவம் துபே மைட் கம் அட் நம்பர் 5 இன் பிளேஸ் ஆஃப் திலக் வர்மா when the situation warrants. ஸோ வியூவர்ஸ் should not think that this was இந்த மாதிரி ஏன்னா ஒருவேளை விக்கெட் குயிக்கா விழுந்துருச்சுன்னா திலக் வர்மா இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பேட். ஸோ இந்த இந்த திலக் வர்மா, பாண்டியா, தூபே இட் கேன் ஃப்ளோட் எனிவே. ஸோ இப்போ இவங்களுக்கு எப்படின்னா இதை பார்க்கும்போது இவங்க எப்படி யோசிப்பாங்க, உங்களுக்கு வந்துட்டு இங்க ரன்னு முசரபானி எக்ஸ்ட்ராடனரி போலர், ஜிம்பாப்வேல பெஸ்ட் போலர், 4 ஓவர்ல 40. எங்காரவா நல்ல போலர், ரொம்ப நல்ல போலர், 4 ஓவர்ல 40. பிராட் ஈவன்ஸ் ரொம்ப நல்ல போலர், 4 ஓவர்ல 40. சிக்கந்தர் ரசா 4 ஓவர்ல 50 போறாரு இப்ப. ஓகே. அப்படிங்கும் போது யூ நீட் அட்லீஸ்ட் ஒன் போலர் whom you can put your money on to go there and confidently try and stifle the batsman to give you that 4 overs for 32. If you see that in the case, Creamer will pick up wickets. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்தியாவை நீ ஆல் அவுட் பண்ணிடுவியா? இந்தியாவை நீ ஆல் அவுட்லாம் பண்ண முடியாது. பாட்டம் அரகன்ஸா நான் பேசல, புத்திசாலித்தனமா பேசுறேன் நான். ஓகே. அப்படிங்கும் போது இந்த ஒரு சேஞ்ச் தான் எனக்கு தெரிஞ்சு. ஷூர்லி பென் கரன் இஸ் டேக்கிங் முசக்கிவாஸ் பிளேஸ். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. ஒத்துக்கிட்டீங்கன்னா we can go to the win factors. கண்டிப்பா ஒத்துக்கிறேன். வின் ஃபேக்டர்ஸ் போயிடலாம். அப்புறம் இவங்க எட்ஜும் கொடுங்க, எனக்கு அதை தெரிஞ்சுக்க தான் நான் ஆசைப்படுறேன். ஸோ இப்போ வின் ஃபேக்டர்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ஸ்டார்ட் கொடுக்கணும் அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி வின் ஃபேக்டர் கொடுக்கும்போது 9 பால் மேலே அவன் 5 மேட்ச் ஆடல இப்படிலாம் சொல்லி வயிற்றுல புளிய கரைச்சா எந்த மாதிரி நான் வின் ஃபேக்டர் எட்ஜ் எல்லாம் கொடுக்க முடியும்? ஒரு எது பயத்தை உண்டு பண்ணிட்டீங்கன்னா ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது நான் என்னதான் பண்ணுவேன்? சரி பரவாயில்ல, என்ன பண்ண முடியும்? எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் வாழ்க்கையில. ஸோ அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், நோ மேட்டர் வாட். இன்னும் ஒண்ணு தான் நான் சொல்றேன். அபிஷேக் சர்மா கிட்ட போயிட்டு அவசரப்படாத, 4 பால் விட்டு ஆடுலாம் நான் சொல்லவே மாட்டேன். இப்பயும் அடி, ஆனா கொஞ்சம் யோசிச்சு அடி, த்ரூ த லைன் இறங்க. இப்ப ப்ரீவியூல சொன்ன பாருங்க, இப்ப பவன் ரத்நாயக்கு இறங்கி வந்த போது ஒரு யானை நடுப்புற போலான்னு, அந்த மாதிரி கேப்ல தான் இவரும் அடிக்க போறாரு. நிறைய பால் மிஸ் பண்ணாரு பாருங்க லுங்கி எங்கிரிய, யானையே போகும் கேப், இறங்கி எங்கெங்கயோ சுத்துறாரு அவரு. ஆஃப் கட்டர் நீ போடுறன்னா என்ன ஆகும்? பால் இஸ் கோயிங் டு லீவ் யூ அண்ட் ஸ்பின் அவே ஃப்ரம் யூ. Ball is pitching and spinning away. Already is pitching it in the 4th stump, 5th stump. You got no chance to reach. அதைத்தான் சொல்லுவேன். த்ரூ த லைன் இறங்க, இல்லைன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் இறங்கி 4th stump to bowl straighter at you to maximize the hitting range ன்னு சொல்லுவேன். சாம்சன் வந்து நோ மேட்டர் வாட், சாம்சன் வந்து அவர் டீம் பிளேஸுக்கு ஆடுறேன் அப்படின்னு ஆடுவார்னு யாராவது சொன்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அடிக்கு தான் போறாரு சாம்சன். இஷான் கிஷனுக்கு ஒரு 2 மேட்சா படல. பட் இந்த பாகிஸ்தான் இன்னிங்ஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரெயின் பென்னெட் வந்துட்டு ஒரு கிளாசிக்கல் பிளேயர். ஓகே. His role is to take them to 14 overs. It's not someone who's going to come and blast you. Marmani can take you on, but in the level experience against Bumrah and Arshdeep, it's not going to be easy. பென் கரன் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட போறாரு, இல்லைன்னா டியான் மேயர்ஸ் நம்பர் 3, பென் கரன் நம்பர் 4. போன மேட்ச் தான் ஒரு 20 ரன் அடிச்சாரு டியான் மேயர்ஸ், வேற எந்த மேட்சும் ஆடலங்க போது அந்த எட்ஜ் டெஃபினட்டா இந்தியாவுக்கு ஹையா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸும் போது ஆல்ரெடி சொல்லிட்டேன், தேர் கோயிங் டு பி அண்டர் த கன்ஃபியூஷன் வெதர் டு பிளே கிராம் கிரீமர் ஆர் வெல்லிங்டன் மசக்கர்சா. சிக்கந்தர் ராசா ஹஸ் நாட் ஹேட் அ குட் வேர்ல்ட் கப் அட் ஆல், அடி வாங்குறாரு. அதனால வந்துட்டு உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா பாபு வந்து 4 ஓவர்ல காலை பிடிச்சி நொறுக்கி போட்டுருவாரு. வருண் சக்கரவர்த்தி ஒரு மேட்ச் தப்பா போயிருக்கு. இந்த மேட்ச் அவர் சொந்த மண்ணில் ஆடுறாரு, வச்சு அப்படியே புட்டு 2 ஃபிங்கரையும் வச்சு ஆட்டி விட்டுருவாருன்றதுனால அந்த எட்ஜ் உங்களுக்கு இருக்கு. இந்தியா வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 92-8 இஸ் மை வெர்டிக்ட். ப்ளீஸ் டெல் மீ வெதர் யூ அக்செப்ட் இட் ஆர் யூ கிவ் யுவர் ஓன் கவுண்ட். இதுக்கு மேல நீங்க கொடுக்க முடியாது, உன்னை தூக்கி அடிச்சிட்டா பாருங்க தர. இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் நான் எதிரே பார்க்கல பீடாக். நீங்க வந்து ஃபுல், அதாவது வச்சு ஃபுல் சிலிண்டர்ஸை பிளாஸ்ட் பண்றீங்க. நீங்க பிளாஸ்ட் விக்கெட்டே பிளாஸ்ட் பண்றீங்க. ஓகே, நான் வந்து ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் எட்ஜ் 80-20 நான் சொல்வேன் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா. ஏன்னு சொல்றேன், இந்தியா see I don't want to explain, I don't have to explain about India's batting proficiency, bowling proficiency, எல்லாமே இருக்கு, அதை பத்தி எந்த விதமான இதுவும் கிடையாது. only thing is ஜிம்பாப்வே அவங்க வந்து they are going in their own way. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு.
சின்ஸ் இட்ஸ் a வெரி ஸ்லைட்லி ஸ்லோ விக்கெட், அவங்களும் நிறைய அந்த ஸ்லோ ரன்ஸ் கட்டர்ஸ் அதெல்லாம் போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ரெண்டு வெரி டால் ஃபாஸ்ட் bowlers, அந்த 20% ஏன் கொடுக்குறேன்னா they can really make an impact with the new ball in the power play, which has been the case for India லூசிங் 40 for 3, 35 for 3 இந்த மாதிரி நிறைய இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு எட்ஜை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஜிம்பாப்வே. ஸோ டெஃபினட்டா அந்த இடத்துல வந்து ஜிம்பாப்வேக்கு எட்ஜ் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் ஜிம்பாப்வே ஒரு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த 20% ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அந்த ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஆல் த மோர் தேர் வில் பி எப்பவுமே வந்து நாலேஜபிள் கிரவுட். யாரு நல்ல கிரிக்கெட் விளையாடினாலும், எந்த பிளேயர் நல்லா பண்ணினாலும், நம்மளா இருந்தாலும் சரி, அதாவது இந்தியனா இருந்தாலும் சரி, சரி வெஸ்ட் இண்டியனா இருந்தாலும் சரி, அவது பாகிஸ்தானியா இருந்தாலும் சரி, நல்ல கிரிக்கெட் எப்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்ச ஒரே கிரவுடு. அண்ட் ஒரே கிரவுடுன்னு சொல்ல மாட்டேன், மோஸ்ட் இந்தியால நிறைய கிரவுட்ஸ் இருக்கு, ஆனா சென்னை வந்து பியூட்டிஃபுல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த விதத்துல மேட்ச் பாக்குறதா இருக்கட்டும், மேட்ச்ல நடக்கிற சம்பவத்துல நல்ல அப்ரிசியேஷனா இருக்கட்டும், கண்டிப்பா இருக்க போகுது ரெண்டு டீமுக்குமே. பட் ஆனா எட்ஜ் வந்து இந்தியா கிட்ட தான் இருக்கு. மை ஹார்ட் இஸ் ப்ளீடிங் ப்ளூ பிடாக். ஐ திங்க் இந்தியா இஸ் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டாம்ப் தேர் அத்தாரிட்டி கோயிங் இன்டு தி செமிஃபைனல்ஸ். I also think they will win Zimbabwe comfortably. They will win West Indies comfortably. They are going for semi-finals. சூப்பரா இந்த மாதிரி ஒரு எட்ஜ் கொடுத்து எனக்குமே ஒரு ரிஃப்ரெஷிங்கா ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆனா நீங்க 92-8 வந்து பயங்கர சாணக்கியத்தனமா கொடுக்குறீங்க, பயங்கரமா கொடுக்குறீங்க. கேம் சேஞ்சர்ஸ் யாரா இருக்க போறாங்க இந்த 92-8 வந்து? யார் அந்த கேம் சேஞ்சர்ஸ் ரெண்டு டீம்ல இருந்து ஒரு பிளேயர்? அவரை அடிச்ச அப்புறம் எல்லாரும் ட்வீட் அடிப்போலி அப்படின்னு போடுவாங்க. அடிப்போலின்னா நான் யாரு சொல்றேன்னு, அடிப்போலி இல்லல, அடி நெஜம். நாளைக்கு அடி போலி கிடையாது, அடி நெஜம். பார்த்துனே இருங்க. என்னோட கேம் சேஞ்சர் ஃபார் இந்தியா, மை ஃபேவரட் சேட்டன் சஞ்சு சாம்சன். அங்க ட்ரிக்கிங் பிராட் ஈவன்ஸ் பியூட்டிஃபுல்லா போடுறாரு. எப்ப தேவையோ பவர் பிளே மிடில் ஓவர்ஸ்ல போடும்போது பியூட்டிஃபுல்லா ரெண்டு பக்கமும் சீமாவது பால், ஸ்லோ டெலிவரிஸ் ரொம்ப அழகா அந்த பிராவோ போடுற மாதிரி இங்க ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி போடுறாரு. அதாவது எப்படின்னா ஸ்லோ டெலிவரி நிறைய பேர் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி எங்கடிலாம் இப்படி போடுவாங்க, அவர் இப்படி ஹோல்ட் பண்ணி இப்படி போடுறாருங்க போது பால் டிப்பு ஜாஸ்தி ஆகும், ரொம்ப ஸ்லோவா வரும். பேட்டிங் இஸ் கேப்பபிள் ஆஃப் பேட்டிங்ன்றதுனால என்னோட கேம் சேஞ்சர் ஃபார் இந்தியா இஸ் கோயிங் டு பி ஃபேவரட் சேட்டன் சஞ்சு சாம்சன் அண்ட் ஃப்ரம் ஜிம்பாப்வே பிராட் ஈவன்ஸ். இப்ப நீங்க சொல்லுங்க. என்னோட கேம் சேஞ்சர் எனக்கு தெரிஞ்சு ஜிம்பாப்வே வந்து இந்த கால்குலேஷன் அது இதெல்லாம் மைண்ட்ல வச்சுன்னு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்க போறாங்க. நம்ம வருண் சக்கரவர்த்தி மண்ணின் மைந்தன் சும்மா ராட்டில் பண்ண போறாரு. இதுவே சொல்றேன் உங்களுக்கு, அது பேர் என்ன, அனாலிசிஸே சொல்றேன். 4 ஓவர் 0 மேடின்ஸ் 17 ரன் 3 விக்கெட் எடுக்க போறாரு நம்ம வருண் சக்கரவர்த்தி. அவர் தான் என்னோட கேம் சேஞ்சர், மண்ணின் மைந்தன். சும்மா விட்டு போன மேட்சாவது, அதுக்கு முந்தின மேட்ச் அதெல்லாம் கிடையாது, எல்லா மேட்சுக்கும் சேர்த்து பிடிக்கிறேன் பிடிக்க போறாரு. அவங்க டீம்ல தி எவர் பேங்கபிள் பிரையன் பென்னட் ஒரு பக்கம் அவர் எடுத்துன்னு போறாரு. என்ன பண்ணாலும் பவர் பிளேல இருந்து 15 ஓவர் வரைக்கும் நான் ஆடுறேன்ப்பா, என்ன சுத்தி நீங்க அடிங்க, என்ன வேணா பண்ணுங்க, அந்த டீமை வந்து ஒரு ரெஸ்பெக்டபிளான ஒரு 170 இல்ல 160 டோட்டல் போடுறதுக்கு நான் வந்து ஐ வில் புட் மை ஹேண்ட் அப் சேயிங் ஐ வில் பிளே தட் 15 overs ஃபார் த டீம் அப்படின்னு பிரையன் பென்னட் டெஃபினட்டா எடுத்துன்னு வருவார். அவரோட கேம் எடுத்துன்னு வருவார் இந்தியாக்கு அகேன்ஸ்டா. ஸோ மை கேம் சேஞ்சர் ஃப்ரம் ஜிம்பாப்வே வில் பி பிரையன் பென்னட். ஸோ சூப்பரா 2 கேம் சேஞ்சர்ஸ் சொல்லியாச்சு. நம்மளோட ஃபேவரட் செக்மெண்ட்டுக்கும் போறோம். ஸ்டம்ப் பீடாக்ல இன்னைக்கு பெருசா இல்ல பீடாக், ஒரே கொஸ்டின் தான். சும்மா சக்குன்னு இந்த ப்ரிவியூ முடிச்சிடலான்றதுக்காக ஒரே கொஸ்டின் தான் எடுத்து வந்திருக்கோம். DEEKAY DK கேட்டிருக்காரு 00192. வணக்கம் பீடாக் அண்ட் பிளாஸ்ட் விக்கி ப்ரோ. வணக்கம் ப்ரோ. என்னோட கொஸ்டின் இஸ், இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து பிச்சர்ஸ் தான் கம்பேர் பண்றேன். Both teams usually prepare green tracks for the visitors. England batting gets tougher as the test progresses. On New Zealand batting gets easier as the test progresses. Please give the explanation and reason behind this, P-Dog. இது என்னோட 7th attempt. Please consider this question, P-Dog and Vicky bro. கன்சிடர் பண்ணியாச்சு, உங்க கேள்வியும் கேட்டாச்சு. அவர் என்ன சொல்றாரு, இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து ரெண்டு பேருமே இந்த மாதிரி கிரீன் டாப்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும். ஆனா இங்கிலாந்தோட கிரீன் டாப் வந்து போக போக கஷ்டமா இருக்கும் பேட்டிங்க்கு, நியூசிலாந்தோட கிரீன் டாப் வந்து போக போக பெட்டரா இருக்கும் விக்கெட்டுக்கு. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க நிறைய டூர் பண்ணிருக்கீங்க, நிறைய போயிருக்கீங்க, நிறைய பார்த்திருக்கீங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கொஸ்டின்.
அதாவது நான் ஒரு சில சமயம் இந்த நீங்க அதை படிக்கும் போதே ஒரு ஒரு ஆசை, ஒரு பேஷன் வரும் இந்த பதில் சொல்றதுக்குன்னு. ஏன்னா அவர் கேட்குற கேள்வி கரெக்டு. ஏன்னா ரெண்டுமே சேனா கண்ட்ரி. எப்படிடா ஒரு இதுல வந்து 2 நாளைக்கு அப்புறம் வச்சு வாங்குறாங்க, ஒரு இதுல 2 3 நாளைக்கு அப்புறம் முட்டி கீழே வருது, தாவாங்கட்டைக்கு வருது. வாட், எந்த மாதிரி ஒரு புத்திசாலி பாருங்க இவரு. அதுதான் சொல்றேன், these guys are bringing the best out of me. நிறைய இங்கிலாந்து டூர், நியூசிலாந்து டூர், சவுத் ஆப்பிரிக்காவோட மை 12 years of journey with சவுத் ஆப்பிரிக்கா நான் பார்த்துருக்கேன். இங்கிலாந்துல என்னன்னா they have got a mixed soil. Understand this. இங்கிலாந்து has got a mixed soil. ஸோ மிக்ஸ்டு சாயில்ல நீங்க கிராஸை விட்டீங்கன்னா என்ன ஆகும், 2 நாளைக்கு அப்புறம் இந்த கிராஸ் சப்சைட் ஆகி கிராக்ஸ் ஓப்பன் அப் ஆரம்பிக்கும். இங்கிலாந்துல தட் இஸ் த ப்ராப்ளம். இங்கிலாந்துல நீங்க பாத்தீங்கன்னா லார்ட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 4 நாளைக்கு அப்புறம் ஸ்பின்னும் எடுக்கும். ஃபாஸ்ட் போலிங் போட்டீங்கன்னா முட்டிக்கீழே வந்து எல்பிடபிள்யூ நடக்கும். இப்ப அங்க கஷ்டமா இருக்கும், கென்னிங்டன் ஓவர்ல கஷ்டமா இருக்கும். வேற லீட்ஸ்ல பாத்தீங்கன்னா லீட்ஸ்ல வந்து இட் வில் கெட் பெட்டர் டு பேட் ஆன் ஆஸ் தி கேம் ப்ராக்ரஸஸ் கம்பேரிட்டிவ்லி டு தீஸ் கிரவுண்ட்ஸ். எல்லா கிரவுண்டும் சொல்ல மாட்டாங்க, நாட்டிங்கமும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நியூசிலாந்துல எல்லாமே ஒயிட் சாயில். நியூசிலாந்துல எல்லாமே ஒயிட் சாயில். அதுவும் எப்படின்னா பிச்சு ஹார்டா இருக்கும், பால் வெள்ளையா இருக்கும் நியூசிலாந்துல. அதுவும் கிரைஸ்ட் சர்ச்சில் எப்படின்னா அந்த பால் வெள்ளையா இருக்கும்போது அந்த வாண்டரஸ்ல விடுற மாதிரி அந்த ஹார்ன் கிராஸ்ன்னுவாங்க, இவ்வளவு தூரம் நின்றுட்டு நிக்காது கிராஸ். அப்படியே என்ன இருக்கும் உங்களுக்கு, அந்த தொடக்கூட முடியாது கிராஸ், அப்படியே எம்பட் ஆயிருக்கும் பிச்சில். ஓகே, இப்படி நிக்காது கிராஸ். அப்படியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பச்சை பச்சையா தெரியுமே ஒழிய உங்களுக்கு வந்து லஷ் கிராஸ் இருக்காது. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஹார்ட் நேச்சர் ஆஃப் த சாயில், ஒயிட் சாயில் அப்படிங்கும்போது 2 நாள் ஆன அப்புறம் அந்த கிராஸ் வந்து அந்த கிரீன் ஹார்ன், மழை வரல, மழை வந்ததுன்னா மாறிடும் கதை. மழை வந்து வராம இருந்து உங்களுக்கு நல்ல வெயில் இருந்ததுன்னா பால் போட 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 பியூட்டிஃபுல்லா என்ன ஆயிடும், அந்த கிரீன் ஆண் எல்லாம் அப்படியே செத்து போய் அழகா பிச்சோட பைட் ஆயிடும். அந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு அப்புறம் நியூ பால்ல 10 ஓவர்ல நீங்க விக்கெட் இல்லைன்னா முட்டி கழன்றோம். அந்த இவரு ஆடினார் பாருங்க, அந்த ஜஸ்டின் கிரீவ்ஸ், கீமா ராச் அவுட் பண்ண முடியல. 2 பேரும் சேர்ந்து ஒரு 450 பால் ஆட்டாங்க பார்ட்னர்ஷிப்ப. அதுவும் எப்படின்னா உங்களுக்கு நாள்ல வெஸ்ட் இண்டீஸ் ஆல் அவுட் வேற. ஓகே, நாள்லயே கிரைஸ்ட் சர்ச் எப்பவுமே எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் டே கனாப்பனாலையும் அந்த திக்கு ஹார்ன் இருக்கிறதுனால பவுன்ஸும் இருக்கும், ஸ்விங்கும் ஆகும், சீம் மூமெண்ட் இருக்கும். 2 நாள் ஆன அப்புறம் உங்களுக்கு ஆகும். பிரண்டன் மெக்குல்லம் இந்தியாவோட அடிச்சாரையா 334 என்னமோ அங்கதானே. இப்ப நாங்க நிறைய அங்க பார்த்துருக்கோம். அங்க போய் இன்னும் ஒண்ணு சொல்றேன், இப்போ ஒரு சி டீம் அமிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா போன வருஷம் SA20 ஆடும்போது, அதனால தோத்தாங்களே ஒழிய தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரீஸ் சவுத் ஆப்பிரிக்கா எவர் லாஸ்ட் நியூசிலாண்டு. 3 சீரீஸ் நானும் அங்க போயிருக்கேன். ஒவ்வொரு தடவை போகும்போதும் நாங்க போகும்போது போல்ட், சவுத்தி, வாக்னர், வில்லியம்சன் அந்த டீம். ஓகே, அந்த டீமை தோக்கடிக்கிறதுலாம் பெரிய கஷ்டம். அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னன்னா இந்த டாஸ் அட்வான்டேஜ். எங்க போனாலும் நாங்களும் என்ன பண்ணுவோம், டாஸ் வந்து நீ போல் பண்றோம் எக்ஸப்ட் ஒன் பிச் விச் இஸ் ஹாமில்டன். ஹாமில்டன் வந்து மிக்ஸ்டு சாயில. ஹாமில்டன்ல மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், 4வது நாள்ல இருந்து பயங்கரமா திரும்ப ஆரம்பிக்கும், கீழே வரும். அதனால நீங்க எப்படின்னா ஒவ்வொரு கிரவுண்டு பிச்சையும் என்ன டைப் ஆஃப் பிச்சு, வாட் அமௌண்ட் ஆஃப் கிராஸ் வாஸ் லெஃப்ட் இன் இட்னு நாள் நீங்க எல்லா தடவையும் நான் கரெக்டா பிச்சை ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன மாதிரி ஒரு அடி முட்டாள் யாருமே கிடையாது. ஸோ எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றதுனால ஓரளவுக்கு பிச்சை ரீட் பண்ண ஒரு 60% கரெக்டாக இருக்கும். விச் ஐம் ஹாப்பி அபவுட் இட். ஐ கேனாட் கெட் 100 அவுட் ஆஃப் 100. இப்போ வந்துட்டு ஒரு இன்சிடென்ட்டை நான் சொல்கிறேன். 2014ல் பிரிட்டோரியாவில் டெஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஓகே, ப்ரீவியஸ் 5 டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் டிஃபீட், வச்சு நிமித்துட்டோம் எல்லாரையும். ஓகே, பிச்சே நான் பார்க்கல. என்ன ஒரு திமிரு பாருங்க, பிச்சே நான் பார்க்கல. கிராம் ஸ்மித் என்னதான் கேட்பாரு, அப்படியே கோட் போட்டு வரும்போது கேட்பார் பிடாக் அப்படின்னு வர, அப்படியே அப்படி உட்காந்து அவருடைய பார்த்துட்டு அப்படின்னு பிடாக் இட் டசன்ட் லுக் லைக் அ கன்வென்ஷனல் செஞ்சுரியன் பிச் ஆர் யூ ஷூர். பதிலே பேசல. அவர் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு போனாரு. டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டாரு. பவுலிங் போட்டா 360 ரன் அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறேன் 3வது நாள்
பாலம் பாலமா உடையுது பிச்சு. மிச்சல் ஜான்சன் 154 கிலோமீட்டர் போடுறாரு, ஷூ பூட்ல பட்டு எல்பிடபிள்யூ ராபின் பீட்டர்சன் ஒரு 370 ரன்ல தோத்தோம். போன கிராம் ஸ்மித் கிட்ட, இங்க பாரு என்னாலதான் இந்த டெஸ்ட் மேட்ச் தோத்தது, நீ என்ன வேலையை விட்டு தூக்கிற, 5 வருஷமா இருந்தேன் டீம்ல, என்ன வேலையை விட்டு நீ தூக்கிற, என்ன நம்பி நீ போன, நான் பிச்சே பார்க்கல, திமிரா ஸ்டாட்ஸை மட்டும் பார்த்துட்டு நான் வந்து போலிங் போடு 5 இன்னிங்ஸ் விட்டு போலிங் போடுன்ட்டேன். சவுத் ஆப்பிரிக்கா லாஸ்ட் திஸ் டெஸ்ட் மேட்ச் பிகாஸ் ஆஃப் மை பிளண்டர், யூ கேன் சாக் மீ ரைட் நவ் அப்படின்னு அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. இதெல்லாம் நடக்கும். நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், எனக்கு அந்த டவுட் இருந்துனே இருந்ததுனால அதே இவன் போலிங் போட சொல்றானே, இது பேட்டிங் பிச் மாதிரி தெரியுதே அப்படின்னு நான் உன்னை நம்பி நான் போலிங் போட்டேன். அதனால ஒன்ன நான் பிளேம் பண்ண மாட்டேன். அடுத்த மேட்ச் போர்ட் எலிசபெத்ல இருக்கு, நீ அப்பயும் நீ என்ன சொல்றியோ அதை தான் நான் கேட்பேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு தங்கமான மனுஷன். ஸோ நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், ஓகே, நான் எல்லாம் கரெக்டா பண்ணியிருக்கேன் அப்படின்னு மல்லுத்து கட்டுறேன்னா நான் வியூவர்ஸை ஏமாத்துற மாதிரி இருக்கு. நிறைய கத்துட்டு இருக்கேன் நான் வாழ்க்கையில. ஆனா இப்போ ஒரு நான் பிச்சை பாக்குறேன், இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, கொலம்போல முட்டாள் பேட்டிங் ஆடுறா, பள்ளிக்கேல முட்டாள் போலிங் போடுறா அப்படின்னு நான் சொல்றேன்னா, அது எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்து பிச்சை முதல்ல நான் என்ன பண்ணுவேன், நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. இந்த ப்ரிவியூக்கு நான் வரேன்னாலே இந்த கான்டாக்ட்ஸ் வச்சு தயவு செஞ்சு எனக்கு வந்து ஒரு இதை எடுத்து கொடுக்க முடியுமா, பிச்சை போட்டோ எடுத்து கொடுக்க முடியுமான்னு முன்னாடியே கேட்பேன். யாராவது ஒருத்தர் எனக்கு பிச்சை அனுப்பிச்சிருவாங்க. வெறும் ஸ்டாட்ஸை வச்சு நான் இன்ஃபேக்டர் அது இதுன்னு சொன்னேன்னா ஒரு மேட்ச் கூட கரெக்டா நடக்காது. அந்த பிச்சை பார்ப்பேன், நான் பிச்சை பார்த்த உடனே தான் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். ஓரளவுக்கு ஒரு 50% கரெக்டா இருக்குமே ஒழிய, நான் கத்துக்கிட்ட பாடம் should not be any arrogance or over confidence in life. Because of me, South Africa lost this test match. I've got no shame in accepting it. But வாழ்க்கைன்றது கத்துக்கிறது தான். That has really toned me down. It happened in 2014. அதுக்கப்புறம் சரி எந்த மேட்ச் எதுவா இருந்தாலும் பிச்சை போய் ஒரு 10 நிமிஷம் உடஞ்சி பார்க்காம நான் வந்ததே இல்லை. கிராம் ஸ்மித் இஸ் அ கிரேட் மேன். விக்கி, ப்ளீஸ் ஆட் இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஆன் சம்திங். வாழ்க்கையில எல்லாரும் கத்துக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றது ஒரு பெரிய லெசன் பீடாக எல்லாருக்குமே. இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை வந்து சூப்பரா கொடுத்தீங்க, ஃபிட்டிங் எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு. இந்த செக்மெண்ட் வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லா ஆயிட்டே இருக்கு. வித் எவ்ரி எபிசோட் இட் இஸ் ஜஸ்ட் க்ரோயிங். இட் இஸ் ஜஸ்ட் ஐ சி அ லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் வேர் பீப்புள் ஆர் சேயிங், வியூவர்ஸ் ஆர் சேயிங் இந்த செக்மெண்ட் எஸ்பெஷலி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா போகுது. அண்ட் நிறைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வேணும், நிறைய ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா நாங்க அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து பீடா கிட்ட கேட்கறோம். பீடா, பிக் கேம் ஃபார் இந்தியா. Definitely I think India will come out with big colors, correct? come out with winning colors நான் நினைக்கிறேன். பட் இதோட க்ளோசிங் தாட்ஸ் கொடுங்க. சூப்பர் கேம் ஆன் கார்ட்ஸ். சேப்பாக்ல வர உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். போன வருஷம் அந்த குளோபல் சூப்பர் லீக்ல நான் ஹெட் கோச், ஓகே. கடைசி மேட்ச் we are playing against a team called Hobart Hurricanes, okay. It was between us and them. நாங்க தோத்தா கூட ஒரு நெட் ரன் ரேட் மார்ஜின்ல தோத்தா நாங்க ஃபைனல் போயிடுவோம், அந்த மாதிரி இருக்கு. பேச்சு கொடுக்குறேன் நான். போன உடனே கேட்குறேன், guys, I've got the calculations on. I know if they score 150, what margin we can lose, and if we bat first, what margin we should not allow them to cross that. All the calculations are here அப்படின்னு எல்லாம் அப்படி பார்த்தாங்க. எல்லாரும் படி கிழிச்சு போட்டாங்க அந்த பேப்பரை. கிழிச்சு அப்படி தூக்கி எறிஞ்சான். இப்படி பார்க்குறாங்க, நீ நெட் ரன் ரேட்டை யோசிச்சு இவங்கிட்ட தோத்துட்டு நீ ஃபைனல் போகணும்னா எல்லாம் ஊருக்கு போயிடுங்க, யாரும் கிரிக்கெட் ஆடாதீங்க. இந்த டீமை வச்சுட்டு நம்ம ஒரு மொமெண்டம்ல இருக்கோம். அவனை வந்து 47 ரன்ல அவங்க கிட்ட நம்ம வந்துட்டு தோத்துட்டோம்னா நம்ம ஃபைனல்ஸ் போகணும்னா, அப்படி வந்து ஒரு டீம் ஸ்பீச் கொடுக்குற ஒரு கோழை நான் கிடையாது. அவனை சரியான அடி அடிக்கணும், அடிச்சு ஃபைனல்ஸ் போனோம். அப்படி போற மாதிரி இருந்தா போங்க, இல்லை எவனும் ஃபைனல்ஸே ஆட வேணான்னு. 124 அடிச்சாங்க, 14 ஓவர்ல அடிச்சோம். சிம்ரன் எட்மேயர் 5 சிக்ஸஸ் இன் சிங்கிள் ஓவர் அகேன்ஸ்ட் ஃபேபியன் ஆலன். ஸோ இப்போ நான் அங்கே இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் அதான் சொல்லுவேன், இந்த பார் இவன் வெளில அவன் சொல்லுவான் 67 ரன்ல அடி, அவன் வெஸ்ட் இண்டீஸை பிடிக்க முடியும், 7 ஓவரில் சேஸ் பண்ணு, ஒரு மண்ணாங்கட்டியும் எனக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறேன்னா 250 ரன் அடிக்கணும். அவன் 250 அடிக்கிறான்னா அவனால என்ன பண்ண முடியுன்றதை காமிச்சிட்டான். நீ காமி, இந்த நெட் ரேட் கணக்கெல்லாம் எனக்கு பண்ணாத. அவன் எவ்வளோ ரன் அடிக்கிறானும் 10 ஓவரில் அடி. ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் யூ எனி கால்குலேஷன். இஃப் யூ வாண்ட் டு வின் அ வேர்ல்ட் கப், இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு பீட் அ டீம் லைக் திஸ் இன் திஸ் மார்ஜின், don't ever dream of getting into semi-finals. Don't ever get a dream of winning the World Cup. You are a defending champions. Show some standard, show some class. இதுதான் என்னோட பேச்சா இருக்கும். நான் ஒரு அக்ரெசிவான ஒரு ஆளு, ஒரு பாசிட்டிவான ஒரு ஆளு, நெகட்டிவா எதுவுமே திங்க் பண்ண மாட்டேன். எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த மாதிரி இன்ஸ்பைரிங்காக தான் நான் பேசுவேன்.
அக்கார்டிங் டு த கொஸ்டின்ஸ் இந்த T20 வேர்ல்ட் கப் முடிச்ச உடனே நானும் விக்கியும் ஒரு லைவ் செஷனுக்கு வருவோம். தட் இஸ் 1.5 hours ஃபார் யூ. ஏன்னா அதுக்கப்புறம் ஐபிஎல் 20 நாள் இருக்கு. ஓகே, எவ்ரி ஃபோர்த் டே மை செல்ஃப் அண்ட் விக்கி வில் கம் அண்ட் என்டர்டெயின் யூ ஆன் த பெஸ்ட் இந்தியன் டைம். யூ வியூவர்ஸ் ஆர் அவைலபிள் ஆஃப்டர் ஃபினிஷிங் யுவர் ஆஃபீஸ் ஹவர்ஸ், ப்ராப்ளி at 7 o'clock if Vicky is also free. 1.5 மணி நேரம் யாருமே வருத்தப்படக்கூடாது. என் கொஸ்டினை நீங்க எடுக்க மாட்டேன்றீங்கன்னு. இது உங்களுக்காக ஸ்பெஷலா நான் கமிட் பண்றது. எப்படி வேணாலும் கேள்வி கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் பதில் சொல்றேன். வாழ்க்கையில ஒன்னே ஒன்று இது பண்ணிக்கோங்க, நம்ம தப்பு பண்ணோம்னா பப்ளிக்கா அக்செப்ட் பண்ணுங்க, நான் பண்ணது தப்பு அப்படின்னு. ஆனா நீங்க சொன்னது கரெக்டா இருந்தா அது என் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அது எவன் உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் உங்களோட செல்ஃப் எஸ்டீமை விட்டு கொடுக்காதீங்க. என்னோட மாரல்ஸ் அதுதான். அதனால தான் நிறைய பேருக்கு என்ன பிடிக்காது. He who speaks the truth will never be liked by anyone. ஆனா I will try and be honest. யாருக்கும் கூழ கும்பிடு போட மாட்டேன், என் மனசுல பட்டதை சொல்லுவேன். உங்களோட வீட்டுல நீங்க தான் ராஜா, உங்களோட ஆபீஸ்ல நீங்க தான் ராஜா. Everyone has their own kingdom. Love you all. Will come back and do சொல்லுங்க விக்கி. ஸோ யாருக்கும் பிடிக்காதுன்னா சும்மா சொல்லாதீங்க. உங்க ஃபேன்ஸ், உங்க வியூவர்ஸ் நம்மளுக்காக இல்ல, உங்களுக்காக அவங்க அந்த 11:30க்கோ 11:45க்கோ இந்த எபிசோட் முடிஞ்ச உடனே வெயிட் பண்ணி பாக்குற அளவுக்கு உங்க மேல லவ்வும், உங்க மேல அந்த ஒரு ரெஸ்பெக்டும், நீங்க பண்ற உழைப்பு, நீங்க பண்ற வேலைக்கான அந்த ரிவார்டும் அந்த ரெஸ்பெக்டும் உங்க மேல வச்சிருக்கிறனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபேன் பேஸோ இல்ல ஸ்ட்ராங் வியூவர்ஷிப்போ உங்களுக்கு இருக்கு பீடாக். ஸோ நீங்க அதை பத்தி எந்த விதமான டவுட்டும் தேவையில்லை. ஐ திங்க் வியூவர்ஸ் ஆல்சோ வில் கமெண்ட் த சேம். ஐ திங்க் யாரெல்லாம் பீடாக் ரெஸ்பெக்ட் பட்டன் தயவு செஞ்சு பிரஸ் பண்ணிட்டு போங்க கீழே. Thank you very much, Vicky. We'll come back and do a detailed review. Confidently, I'm saying, giving a edge of 90-8. அவரு ஒரு handsome edge கொடுத்திருக்காரு. Vande Mataram, Jai Hind. Until we come back and entertain you for the detailed review after India take on Zimbabwe successfully with your very own Blast Vignesh. Thanks a lot and bye-bye.